சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நோயாளிகள் பார்த்தீங்கன்னா 10ல் 4 பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இதனோட பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நைட்டு தூங்காமல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நான் மனப்பதட்டம் ஆகிறேன். இது சுகரை வரவழைக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியாது. சர்க்கரைங்கிறது வெறும் நீங்கள் எடுத்துக்கிற சுகர் மட்டும் கிடையாது. நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ்லேயுமே ஃப்ரக்டோஸ் சுகர் நிறைய இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, உடம்பு வெயிட் கூடிக்கிட்டே போகும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும், உடம்பு வெயிட் குறைஞ்சிட்டே வரும். இவங்க 2 பேருக்குமே சுகர் இருக்குது. ஏன் ஒருத்தர் மட்டும் வெயிட் கெயின் ஆகிறாங்க, ஒருத்தர் வெயிட் குறையிறாங்க? காஃபியில் போடுறக்கு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இது தீங்கு ஏற்படுத்தாதா உடலில்? இது எந்த அளவு எடுத்துக்கலாம்? சுகரை விட அது ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். ஹை சுகரோட லோ சுகர் தான் ரொம்ப டேஞ்சரஸ். சாப்பிட்றதுல எல்லாமே சாப்பிட்ருவாங்க, ஆனால் காஃபிக்கு மட்டும் சுகர் போட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு பார்க்குறீங்க தொடர்ந்து இருமல் இருக்குது, சரி கூகுள் இருக்கிறாரே அவர்கிட்ட கேட்போன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. பார்த்த உடனே சொல்லுது டிபி இருக்குமா, இல்லை புற்றுநோய் வரைக்கும் சொல்லுது, கேன்சர் வரைக்கும் சொல்லுது. சர்க்கரை வியாதி இருக்கா, ஒரு கவலம் உணவை குறைஞ்சது 10 முறையாவது மென்று சாப்பிடுங்க. ஆனா நொறுங்க தின்றால் அப்படிங்கறத நம்ம வேற மாதிரி நினைச்சோம். நிறைய சாப்பிட்டா நல்லது அப்படின்னு. ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவ முறைகள்ல ஆங்கில மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, சித்தா நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு. நம்ம பாரம்பரிய மருத்துவ முறை அப்படின்னா சித்த மருத்துவம் தான். இந்த சித்த மருத்துவத்துல நீரிழிவு நோய்க்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிகழ்ச்சியில நம்மோட இருக்காங்க சித்த மருத்துவர் திருமதி டாக்டர் ஜெயரூபா அவர்கள். உங்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இப்ப பெரும்பான்மையான மக்களை பார்க்கும்போது அவங்க சொல்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தா, எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு. பிறந்த குழந்தைக்கு கூட சுகர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 20 வயது இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல நடுத்தர வயதுல இருக்கிறவங்க, யாரை பார்த்தாலும் சுகர் இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? உடம்புல என்ன விஷயங்கள் குறையும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு டயபெட்டிஸ் வருது? இதை எப்படி சித்த மருத்துவத்துல நம்ம தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நோயாளிகள் பார்த்தீங்கன்னா 10ல் 4 பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இதனோட பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான காரணங்களால் வருது. ஏன்னா இந்த ரீசன்ட் டேஸில் நம்ம எப்படி சாப்பிட்றோம், இந்த சாப்பாட்டு முறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லா நாளுமே காலையில் இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி பெரும்பாலும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். அதுவும் ரொம்ப அவசரமாகவும் சாப்பிட்றோம். ஸோ உணவு முறைகளில் சமீபத்தில் வந்த மாற்றங்களால் தான் நிறைய பேருக்கு சர்க்கரை வருது. 2வது லைஃப் ஸ்டைல். ஸோ பெரும்பாலும் நம்ம மன அழுத்தத்தோடு அதே சமயத்தில் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறோம். ஸோ செடன்ட்ரியாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம வாக் பண்ணும் பொழுது கண்டிப்பாக சுகர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 3வது ஜெனட்டிக்கலாக அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா அதே ஜீன் நமக்கு இருக்கும். பட் நம்ம அதை மாற்றுறதுக்கு எந்த ஒரு மெனக்கெடுதலும் பண்ணலை அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது ஸ்ட்ரெஸ். இந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் என்ன சாப்பிட்றேன், நான் ரெகுலராக ஜிம் போகிறேன், இந்த விஷயத்துலலாமே பார்ப்பாங்க. ஆனால் நான் நைட்டு தூங்காமல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நான் மனப்பதட்டம் ஆகிறேன். இது சுகரை வரவழைக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 4 விஷயங்கள் தான் முக்கியமாக சர்க்கரை நோய்க்கு காரணமாக இருக்குது. அதுவும் சமீப நாட்களில் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எல்லாருக்குமே ஒரு 25 வயசுலலாம் சுகர் வருது. என்னன்னு கேட்டால், நான் 2-3 ஒர்க்கு பார்த்துட்ருக்கேன், இந்த வயசுலேயே நான் செட்டில் ஆகணும், இப்படி ஒரு கனவுகளோடு ஓடுறவங்களுக்கு அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன தூங்குறாங்க, இந்த ஒரு விஷயமே கவனத்திலே வரதில்லை. இது கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. அது மல்டி டாஸ்கிங்னு சொல்லலாம். அந்த விஷயந்தான் சுகருக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. டாக்டர், இப்போ சித்த மருத்துவத்தில் உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதிக்கு நம்மளோட இதில் ஆங்கில மருத்துவத்தில் இன்சுலின் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது. நம்ம மருத்துவத்தில் என்ன மருந்துகள் கொடுக்குறீங்க? எப்படி? இப்போ சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வெறும் மருந்துகள் மட்டும் நம்ம எப்போவுமே சொல்கிறதில்ல. அவங்களோட உடல் தன்மை என்ன. இப்போது நவீன மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். ரீசெண்டாக டைப் 3 டயபெட்டிஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உடம்பு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரும். அவங்களுக்கு சுகர் சடனாக ஸ்பைக் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்கள விட இவங்களுக்கு இன்சுலின் 3 மடங்கு போடணும். இப்போ ஒரு நபருக்கு ஒரு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 15 யூனிட்
இன்சுலின் போடணும் அப்படின்னா இந்த டைப் 3 வகை இருக்குன்னு பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 45 யூனிட்ஸ் வரைக்கும் போடணும். அந்த மாதிரியான ஒரு ரீசெண்டான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ப்ரெக்னென்சியில் வர்றது. ஆனால் சித்த மருத்துவத்தில் 20 வகையான டயபெட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 20 வகையில் 18 வகையான டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், 2 வகையான டயபெட்டிஸ் தான் கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் வாத பித்த கஃபம் அப்படின்னு நம்ம பிரிப்போம். இப்போ ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்குது, உடம்பு வெயிட் கூடிக்கிட்டே போகும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும், உடம்பு வெயிட் குறைஞ்சிட்டே வரும். இவங்க 2 பேருக்குமே சுகர் இருக்குது. ஏன் ஒருத்தர் மட்டும் வெயிட் கெயின் ஆகிறாங்க, ஒருத்தர் வந்து வெயிட் வந்து குறையிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாத நோயாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெயிட் குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி கஃப நோயாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் கூடிட்டே போகும். இப்போ சுகர் வந்தவங்களே பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும் சொல்லுவாங்க, எனக்கு பாதெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது, கண் பார்வை வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பித்த உடலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த நரம்புலலாம் பாதிப்பு வந்து எரிச்சல் வந்துடும். அதே மாதிரி கண்ணில் வந்து பாதிப்பு வந்து வரும். இந்த மாதிரி உடம்போட தன்மையை பொறுத்து அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக கவனித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சிகிச்சை கொடுக்கணும். இந்த சுகரை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்துச்சுன்னெலாம் இல்லைங்க, அது ரொம்ப வருஷமாக இருக்குது. நிறைய விஷயங்களில் நம்மளுடைய இயல்பை மீறி நம்ம அதிகமான அளவுக்கு இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்னாலே அங்கே நிறைய இன்சுலினோட தேவையும் சர்க்கரையோட தேவையும் நம்ம உடலுக்கு இருக்குது. நவீன ஆராய்ச்சியும் அதை தான் சொல்லுது. இதனால தான் சுகர் வருது அப்படிங்கிறத அப்போவே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அதுக்கான உணவு முறைகளும் சொல்லியிருக்காங்க. நொறுங்க தின்றால் 100 வயது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம பழமொழியாக தான் கேட்டிருப்போம். ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இது 100க்கு 100 பயன்படக்கூடிய ஒரு விஷயம். சர்க்கரை வியாதி இருக்கா, ஒரு கவலம் உணவை குறைஞ்சது 10 முறையாவது மென்று சாப்பிடுங்க. ஆனா நொறுங்க தின்றால் அப்படிங்கிறத நம்ம வேற மாதிரி நினைச்சோம். நிறைய சாப்பிட்டா நல்லது அப்படின்னு. அது இன்னும் கூட சொல்லுவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் உணவை நல்லா மென்று சாப்பிடுங்க. அந்த மாதிரி மென்று சாப்பிடும் பொழுது உங்கள் வாயிலே அதனோட செரிமானம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வயிற்றுக்கு போகும்பொழுது உங்களுக்கு இன்சுலினோட தேவை கம்மியாயிடும். அப்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சர்க்கரை நோய் வராது. 2வது, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் கண்டிப்பாக காய்கறி கீரைகள்லாம் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம இன்றைக்கி வந்து பெரும்பாலும் தவறிடுறோம். குழந்தைகளுக்கெல்லாம் பாருங்கள், காய்கறி அப்படின்னு சொன்னாலே வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் அவங்களுக்கு காய்கறி, வேறு காய்கறியே சாப்பிட மாட்டாங்க. இந்த காய்கறியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது உங்களுடைய கட் பாக்டீரியாஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு சாப்பிட்டீங்கனாலே நிறைய சாப்பிட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு முறைகளை நம்ம வந்து கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் எல்லாருக்குமே வந்து சொல்லுவோம். 3வது, நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் பொறுமையாக, முக்கியமாக ஃபோன் பார்க்காம, ஒரு அதாவது நம்ம ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே சாப்பிட்றது இப்படிலாம் இல்லாமல் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் அந்த உணவை வந்து நீங்கள் அளவாக சாப்பிடுவீங்க. ஸோ அந்த உணவு நிறைய போனதுனால தான் உங்களுக்கு சர்க்கரை வரும். இந்த மாதிரி எப்படி உணவு சாப்பிடணுங்கிறத சொல்லி கொடுக்குறோம். 2வது, உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே வந்து சொல்கிறது, நான் ஜிம்மில் போய் இந்த விஷயம் பண்ணுறேன், அந்த விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உடலை பொறுத்து, இப்போ வாத உடலாக இருக்காங்கன்னா அவங்க நடைப்பயிற்சி மேற்கொண்டாலே போதும். பித்த உடலாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, அது கூட கண்டிப்பாக சுவாச பயிற்சிகள் வேணும். ஏன்னா பித்த உடலில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் வந்து அவங்களுக்கு சக்கரை வியாதியே வரும். கஃப உடல் இருக்கா, எல்லா எக்ஸசைஸும் பண்ணலாம். ஏன்னா அவங்க ரொம்ப செடன்ட்ரியாக இருப்பாங்க. பெட்டை விட்டு எந்திரிக்கணுமா, குளிக்க போகணுமா, சாப்பிடணுமா, அதாவது டைனிங் டேபிள் வந்து நான் சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லா எக்ஸசைஸும் பண்ணலாம். அந்த மாதிரி உடலை பொறுத்து நம்ம அந்த எக்ஸசைஸ்லாம் கொடுப்போம். இன்னொன்று, மூலிகைகள். மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ ரொம்ப நல்ல ஒரு மூலிகை. ஆவாரம்பூ டீ மாதிரி வந்து நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி பாகற்காயில் வந்து பாலிபெப்டைட் பி அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது இன்சுலின் மாதிரியே நம்ம உடம்புல வந்து செயல்படும். ஸோ அதே மாதிரி நாவல் கொட்டை அப்படிங்கிறது வந்து அதில் ஜம்போசின் அப்படிங்கிற ஒரு கிளைகோசைடு வந்து இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் அதிகமான அளவுக்கு உணவை எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இந்த உணவுலேருந்து உடனடியாக சுகர் மாறுறதா அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள்னு பார்த்திங்கன்னா வெந்தயம். இந்த வெந்தயம் அப்படிங்கிறது வந்து கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து, இந்த 2 பொருட்களுமே அதில் இருக்கிறதுனால இந்த கரையாத நார்ச்சத்துக்கள் வந்து நம்ம இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றும். அதே மாதிரி சர்க்கரையும் வந்து இது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். அதே மாதிரி இந்த கரையாத நார்ச்சத்துக்கள் வந்து மோஷன் ஃப்ரீயாக போகும். நம்ம கட் பாக்டீரியாஸ்க்கு அது முக்கியமான ஒரு ஃபுட்டு. ஸோ வெந்தயத்தை ஊற வச்சு
ஒரு 3 நாள் வரைக்கும் நல்லா முளைக்கட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிடணும். இல்லை அதை வந்து அரைச்சி பால் மாதிரி எடுத்து சாப்பிடணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் சுகர் வந்து 50% வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி நிறையா உணவு முறை, நீங்கள் என்னென்னலாம் எக்ஸசைஸ் பண்ணணும், உங்கள் பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும், அது கூட மூலிகைகள். இந்த மூலிகைகள்லாம் சொன்னோன்னே இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, டாக்டர் ஆல்ரெடி நான் ஒரு டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன், இது கூட இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் டேப்லெட் சாப்பிடும்போது ரசம் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ரசத்தில் என்ன இருக்குது? சீரகம், மிளகு, பூண்டு. அதே மாதிரி தான் சித்த மருந்துகளுமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி வேறு மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த ஒரு மருந்துகளையுமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஆங்கில மருத்துவத்தில் நான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன், டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், நான் உடனே சித்த மருத்துவத்துக்கு வரலாமா? நீங்கள் சொன்னீங்க ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்படி மாறினா உடல் ஏத்துக்குமா? ஏன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வரும்போது சரியான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கலைன்னா உயிர் போற அளவுக்கு கூட ஆபத்துகள் இருக்கிறத நிறைய கேசஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அதாவது உறுப்புகள் ஒவ்வொன்றா செயலிழந்துட்டே வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதுல இருக்குதுன்னு மருத்துவர்கள் ஆகிய உங்களுக்கு தெரியும். ஆனா பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது. நான் வந்து வீட்லயே நான் வெந்தயம் சாப்பிட்டேன், அவங்களுடைய சர்க்கரையோடைய அளவு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் சர்க்கரை இருக்கு அதனால வெந்தயம் சாப்பிட்டேன், ஆவாரம் பூட்டி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா அப்படியே இருந்துட்டே இருந்து கடைசியில முத்தின நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மருத்துவமனைக்கு வரதை பாக்குறோம். நீங்க எந்த சமயத்துல மருத்துவர் வந்து அணுகணும், எந்த சமயத்துல இந்த மாதிரி மருந்துகளை வீட்டுல நம்மளா சுயமா எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. இப்போ சுகர் பொறுத்த வரைக்கும் ப்ரீ டயபெட்டிக்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது HbA1c 6.1 வந்து இருக்கும். ஃபாஸ்டிங்கில் மட்டும் பிளட் சுகர் ஏதாவது கூடுதலாக இருக்கும். அந்த கண்டிஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், இது கூட மருந்துகள், அதாவது எளிமையான சில மூலிகைகள் சேர்த்தே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிவர்ஸ் டயபெட்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருப்பாங்க, இப்போ தான் வந்து HbA1c வந்து 6.5 வரைக்கும் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து சுகர் 100க்கு மேலே இருக்கும். சாப்பிட்ட பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 அந்த மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷன்லையுமே நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து சுகர் வந்துருச்சு, மாத்திரை சாப்பிட்டா லைஃப் லாங் சாப்பிடணும், அதுக்காக நான் இந்த விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எதனால அவங்களுக்கு சுகர் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையே பார்க்க மாட்டாங்க. அவங்க உணவை மென்று சாப்பிட்ருக்க மாட்டாங்க, காய்கறிகள் எடுத்துகிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பொட்டாசியம் டெஃபிஷியன்சி இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து காய்கறிகள் எடுத்துக்காது. பொட்டாசியம் வந்து குறைபாடு இருந்தாலும் சர்க்கரை வியாதி வரும். ஸோ அந்த மாதிரி என்ன தவறு பண்ணியிருக்கேங்கிறத பார்க்க மாட்டாங்க. நைட்டில் சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் வந்தவங்களில் நிறைய பேர்கிட்ட நான் வந்து பார்த்த ஒரு விஷயம், நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னா லேட்டாக தான் சொல்லுவாங்க. நான் போய் படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாள் முழுவதும் ஒரு 10 வேலை செய்யணும்னு யோசிச்சிருப்பாங்க, 9 வேலை செஞ்சுருவாங்க. அந்த ஒரு வேலை மட்டும் அவங்களுக்கு தவறி போயிருக்கும். இது இயல்பு தான். ஆனால் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் இந்த ஒரு வேலை செய்யலை, இந்த ஒரு வேலை செய்யாதனால ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு வரும், இந்த மாதிரி இந்த நடக்காத விஷயங்களை பற்றி அதீதமான ஒரு திங்கிங், ஓவர் திங்கிங். இன்னும் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஒரு 40 வயசில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க. குழந்தைங்க எப்படி படிக்க போகிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த தப்புலாம் பண்ணிட்டோமே, அப்போவே வந்து ஒரு வீடு வாங்காமல் விட்டோமே, இப்படியெல்லாம் நடந்து போன விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஃப்யூச்சரில் என்னெல்லாம் வந்து பிரச்சனை வருமோ, இப்படி ஒரு எண்ண ஓட்டத்தோடய இருப்பாங்க. இப்படி இருந்தாங்கன்னா நம்ம உடம்பு என்ன நினச்சிக்கும், இப்போ நாமளே இங்கேருந்து அங்கே ஓடணும்னு நினைக்கிறோம், உடனே நம்ம உடம்பு என்ன பண்ணோம், நிறைய குளுக்கோஸை ரத்தத்துக்குள்ளே கொண்டு வரும். அதே மாதிரி இவ்வளோ வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு நிறையா சுகர் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கல்லீரல்லேருந்தும் தசையிலேருந்தும் நிறைய சுகரை கொண்டு வந்து நம்ம ரத்தத்துக்குள்ளே போட்டுரும். அதனால தான் நிறைய பேர் தூங்கும் பொழுது இதெல்லாம் யோசிக்காதீங்க, நெகட்டிவாக யோசிக்காதீங்க. இந்த விஷயங்களெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சுகர் அதிகமாகும். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் நான் வெந்தயம் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லும் பொழுது அதீதமான சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு அது கண்ட்ரோலுக்கு வராது. ஆனால் நீங்கள் இன்னும் சில கேட்டகரி இருக்காங்க, எனக்கு சுகர் இருக்குது, நான் டாக்டரை போய் பார்த்துட்டேன், மாத்திரை கொடுத்துட்டாரு, அவ்வளோதான், அவருக்கு எனக்கு இருக்க கனெக்ஷன் முடிஞ்சு, நான் இனி எப்படி வேணாலும் இருப்பேன், ஆனால் மாத்திரை சாப்பிட்டுப்பேன், ஸ்வீட் சாப்பிடுவேன், 2 மாத்திரை போட்டுப்பேன், இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்டிருக்கோம். ஆனால் அதுவும் முற்றிலும் தவறு. உங்களுக்கு சுகர் இருக்கா, நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாலும் கூட கண்டிப்பாக உணவை மென்று சாப்பிடுங்க. அதே மாதிரி ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கூட உங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும், ஒரு சுவாச பயிற்சி பண்ணுங்கள், தியான பயிற்சி பண்ணுங்கள்.
இதெல்லாம் பண்ணினாதான் உங்க சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். இன்னொரு விஷயம், எல்லாருமே இப்ப வீட்ல ஃபோன் வச்சிருக்கவங்க எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்க. ஆமா. உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்ணிட்டு எனக்கு இந்த சிம்டம் இருக்கா, உடனே எனக்கு டயபெட்டிக் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சுயமா ஒரு மருத்துவரெல்லாம் கேட்கறது இல்ல. அவங்களா ஒரு டிசைட் பண்ணிட்டு அவங்களா பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அவங்களா அதுக்கான முதல்ல வீட்லயே நம்ம இதை பண்ணலாம் அப்படி இப்படின்னு முயற்சி பண்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சரி தவறு, இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பத்தி சொல்லுங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். பட் இதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அது என்னங்கிற ஒரு தெளிவு நமக்கு வரும். இப்போ நீங்களே வந்து இருமல் இருக்கு, எனக்கு கண்டினியூஸா இருமல் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. அது வந்து டிபிலேருந்து கேன்சர் வரைக்கும் சொல்லும். பட் ஒரு மருத்துவருக்கு தெரியும் இது என்ன வகையான இருமல். இது வந்து நீங்கள் அதிக காரமாக சாப்பிட்ருப்பீங்க, அதனால கூட வந்து உங்களுக்கு ஜிஆர்டினால ஒரு இருமல் வந்திருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ட்ரை காஃப் மாதிரி, அலர்ஜிக் காஃப் மாதிரி வந்து இது இருக்குது. இல்லை உள்ளேருந்து சளியை வெளியே கொண்டு வரதுக்காக ப்ரொடக்டிவ் காஃப்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையான ஒரு இருமல்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி, ஓகே இதுக்கு நீங்கள் 2 வாரம் வந்து சாப்பிடுங்க, இல்லை ஒரு மிளகு தண்ணீர் வச்சு குடிங்க, இல்லை தேனை வந்து தண்ணியில் கலந்து வெதுப்பாக வெந்நீரில் கலந்து குடிங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பட் நீங்கள் அதை யோசிச்சு ஒரு நைட் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நைட்டு பார்க்குறீங்க தொடர்ந்து இருமல் இருக்குது, சரி கூகுள் இருக்கிறாரே அவர்கிட்ட கேட்போன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. பார்த்த உடனே சொல்லுது டிபி இருக்குமா, இல்லை புற்றுநோய் வரைக்கும் சொல்லுது, கேன்சர் வரைக்கும் சொல்லுது. அந்த நைட் நீங்கள் தூங்க மாட்டீங்க. ஒரு நைட் நீங்கள் தூங்கலை அப்படின்னா உங்கள் பிளட் சுகரில் நிறைய சேஞ்சஸ் வரும், உங்கள் உடம்புல நிறைய பாதிப்புகள் வரும். இதே மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்க நிலைமையை வச்சு பாருங்கள். ஸோ நோயை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சிகிச்சை முறைகளை கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட தான் நம்ம வந்து எடுக்கணும். அதுதான் நமக்கு சேஃப். டாக்டர், இப்போ பொட்டாசியம் பத்தி சொன்னீங்க, அதுக்கும் டயபெட்டிக் இருக்கிற ஒரு தொடர்பு பத்தி சொன்னீங்க. என்ன மாதிரியான உணவுகள்ல பொட்டாசியம் அதிகமா இருக்கு, எப்படி எடுத்துக்கலாம்? அதே மாதிரி நான் சுகரே சாப்பிட்றது இல்லை, நான் ஸ்வீட் சாப்பிட்றதுல எனக்கு டயபெட்டிக் வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த 2 விஷயங்களை பத்தி சொல்லுங்க டாக்டர். நீங்கள் சொன்ன 2வது விஷயம் ரொம்ப வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இன்னும் கூட வந்து ஊர்லலாம் நான் பார்த்துருக்கேன். சாப்பிட்றதுல வந்து எல்லாமே சாப்பிட்ருவாங்க, ஆனால் காஃபிக்கு மட்டும் சுகர் போட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் சாப்பிட்ற சாதமுமே வந்து கார்போஹைட்ரேட் தான். அதுவும் வந்து ரொம்ப வெள்ளை சாதம் சாப்பிட்றோன்னா அதுவும் வந்து கார்போஹைட்ரேட் தான். இட்லி பொங்கல் எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். டைரெக்டாக எடுக்கிற சக்கரை மட்டும்தான் நமக்கு வந்து சுகர்னு இல்லை. ஸோ இனிப்பை பொறுத்த வரைக்கும் அளவாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இனிப்பும் நமக்கு தேவை. அறுசுவை அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய கூற்று. அறுசுவையில் இனிப்பு சுவையும் நமக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்லாம். பட் காலையில் நான் வந்து இட்லி தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு இனிப்பு சாப்பிட்றேன், காஃபியில் வந்து நிறைய சுகர் போட்டு சாப்பிட்றேன், இதெல்லாம் வந்து தவறு. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அது பிரச்சனை. உங்களால் உங்கள் உடம்பால் அந்த சர்க்கரையை வந்து செரிமானம் பண்ணி உடல்லேருந்து கழிவாக வெளியேற்ற முடியல, திணறுது. நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வெயிட் கொடுத்தீங்கன்னா இது வந்து தவறுதலான விஷயம். அது சுகர் மட்டும் கிடையாது, நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசியும் தான் அந்த ஒரு விஷயம். அரிசி, கோதுமை எல்லாமே. நீங்க சொல்றீங்க நான் அரிசி சாப்பிட்றது இல்ல, ரைஸ் சாப்பிட்றது இல்ல, நான் சப்பாத்தி சாப்பிட்றேன், 10 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நான் சுகர் எடுத்துக்கிறது இல்லை, நான் நாட்டு சக்கரை தான் பயன்படுத்துறேன், நான் தேன் தான் பயன்படுத்துறேன், அதனால எனக்கு சுகர் வந்து அதிகமாகாது அப்படின்னு சில பேர் சொல்றது கேட்டிருக்கோம். இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இது எல்லாமே தவறுதலாம். இப்போ வந்து நான் வந்து சுகரே வந்து சாப்பிடாம இருக்கிறதும் தவறு தான். அதே மாதிரி நாட்டு சக்கரை அப்படிங்கிறது அதில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னென்னா இரும்பு சத்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அது ஒன்று தான். ஆனால் லெவல் அதே தான். ஆமாம், நீங்கள் இதை விட அதில் இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் குறைவு. ஆனால் எனக்கு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை இருக்குது அப்படின்னா நான் வந்து அப்போ போய் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தவறு. ஒரு ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கீங்க, நீங்கள் அதுக்கு வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக இதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒயிட் சுகரில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து நம்ம எலும்புகளெல்லாம் அரிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு அது பாதிப்பை கொடுக்கும், உடனடியாக ரத்தத்தில் வந்து சுகராக மாறும். ஸோ அதனால் அது வந்து தவறுதலாக நம்ம வந்து அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த லெவலில் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அதனால் சுகர் பொறுத்த வரைக்கும் அளவில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாட்டு சர்க்கரை, தேன் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணோம். ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ முழுமையாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் நிறைய பாருங்கள். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நான் தொடர்ந்து சாப்பிட்றதே இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாடியில் சுகர் ஃப்ளக்சுவேஷனில் கிரேவிங்ஸ் நிறையாகி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. அளவில் கம்மியாக நீங்கள் வந்து எப்போவாவது எடுத்துக்கிறதுல தவறு கிடையாது. இன்னொன்று, இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தனியாக ஸ்வீட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து இந்த மாதிரி சர்க்கரை இல்லாத ஒரு சர்க்கரையில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சுருக்கோம் அப்படின்னு, காஃபியில் போடுறக்கு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இது வந்து தீங்கு ஏற்படுத்தாதா உடலில்? இது எந்த அளவு எடுத்துக்கலாம்? சுகரை விட அது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால்
இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்கக்கூடிய சுகர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த சோளத்துலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வகையான சர்க்கரை. இப்போ நீங்கள் சாப்பிட்ற பிஸ்கெட்ஸ்லலாம் இந்த வகையான சர்க்கரை தான் வந்து இருக்குது. இது உடனடியாக வந்து ரத்த சர்க்கரையை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான சர்க்கரையெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஈவன் ஸோ நம்ம வெளியில் வந்து அது சுகர் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு வகையான ஒரு சுகர் தான். தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் எந்த தீங்கும் வந்து விளைவிக்காது. அந்த பொட்டாசியம் உணவுகள் பற்றி சொல்லுங்க டாக்டர். பொட்டாசியம் வந்து என்னென்னா நம்மளுடைய தசைகள் வந்து நல்லா சுருங்கி விரியறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக இதய தசைகளும். ஸோ பொட்டாசியம் வந்து வாழைப்பழத்தில் இருக்குது, அதே மாதிரி டார்க் சாக்லேட்லாம் இருக்குது. ஆனாலும் சர்க்கரை நோயாளிகள் அதெல்லாம் சாப்பிட முடியாது. அப்போது காய்கறிகளில் தான் நிறைய பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் குறைபாடுனால தான் நம்மளுக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து சுகர் ரொம்ப ஈஸியாக வருதுன்னு ஒரு ரிசர்ச் ரீசெண்டாக வந்து சொல்லுது. அப்போது இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க காய்கறிகள் கம்மியாக எடுத்துக்கிறதுனால தான் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 கப் அளவாவது நம்ம காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பொட்டாசியம் கிடைக்கும். காய்கறிகளில் தான் நிறைய பொட்டாசியம் இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்குது, பட் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அதை வந்து எடுத்துக்க முடியாது. அதற்கு பதிலாக காய்கறிகளை நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்ச்சத்து வந்து இருக்குது அதில். அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மி. இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 3 கப் அளவாவது நம்ம காய்கறிகள் எடுத்துக்கணும். இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில போனால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். மிக தீவிர நிலை, தீவிர சிகிச்சை தேவைப்படும் போதெல்லாம் அது பலன் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு பொதுவான பேச்சு இருக்கு. சித்த மருத்துவர் நீங்க இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? எல்லா நிலைகள்லையுமே நம்ம கொடுக்கலாம். எல்லா நிலைகள்லையுமே ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சையாக கொடுக்கலாம். இப்போது சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் கால் பாத எரிச்சல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போது பித்த உடல்றாக இருக்காங்க, அவங்களுக்கு பித்தத்தை குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுக்கும்போது எரிச்சல் குறையும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திராட்சையோட விதைகளில் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த கால் பாத எரிச்சல்லாம் வந்து குறையும். ஸோ அதற்கு நவீன மருத்துவத்தில் அந்த நரம்புகளை மரத்து போக வைக்கக்கூடிய ஒரு மருந்து தான் கொடுப்பாங்க. அது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் மட்டும்தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இந்த திராட்சையோட விதைகளில் வந்து அந்த நரம்புகளையே திருப்பி பலப்படுத்தி மீண்டும் நார்மலான கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த காலில் வந்து ஆறாத ரணங்கள், புண்ணு வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலைகள்லையுமே ஆரம்ப கட்டத்தில் அதை வந்து நம்ம சரி செய்யலாம். பட் இது எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையாக பண்ணுறது நல்லது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இந்த மூலிகைகள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நாவல் கொட்டை எல்லாருமே சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம். பாகற்காய் சேர்த்துக்கலாம், ஆவாரம்பூ சேர்த்துக்கலாம், வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம், துளசி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் வந்து இருக்குது. ஸோ இன்னும் மூலிகைகளோட பெயர் தெரியாததே நிறைய வந்து இருக்குது. அதாவது ஆவிரை, கொன்றை, நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொன்றையும் வந்து இந்த சர்க்கரை வியாதிக்கு ஒரு நல்ல ஒரு மூலிகை தான். அதே மாதிரி வந்து கோரைக்கிழங்கு, இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கீங்கன்னா இது மட்டும் வந்து போதும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிக்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் வந்து பண்ணணும். இதுவே ஒரு 3rd ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா இன்டகிரேட்டடான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அவசியம். இதுவே இன்னும் வந்து உங்களுக்கு கிட்னியில் பாதிப்பு இருக்குது, இல்லை வந்து நரம்பில் பாதிப்பு இருக்குது, இதெல்லாமே வந்து முக்கியமான சைட் எஃபெக்ட்ஸ். டயபெட்டிக் நியூரோபதி, நெஃப்ரோபதி, ரெட்டினோபதிலாம் சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அது கூட இதுவும் சேர்த்து வந்து எடுத்துக்கும்போது சீக்கிரமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ஸ்டேஜ் வேர்சன் ஆகி போகாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சாதாரண ஒரு டேப்லெட்டில் ஆரம்பிக்கிறாங்க, இன்சுலினுக்கு போகிறாங்க, இன்சுலின் வரைக்கும் போயிட்டே இருக்காங்க. அடுத்ததாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து சரியாகாமல் உறுப்புகளை இழக்கக்கூடிய ஒரு நிலை வரைக்கும் போகுது. அந்த மாதிரி போகாமல் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு நபராக மாறணும் அப்படின்னா சித்த மருந்துகளையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாரும் இன்ஸ்டண்ட்டாக தான் எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு உணவுப் பொருள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது, நீங்கள் சொன்னீங்க மென்று சாப்பிடணும், நிதானமாக சாப்பிடணும். இப்போல்லாம் நின்றுட்டே சாப்பிட்ற மாதிரி தான். அலுவலகத்திலலாம் கூட பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கூட இடம் கிடையாது. பொதுவாக நம்ம சப்பனங்கால் போட்டு அமர்ந்து உட்காந்து சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும், எதையும் கவனிக்கக்கூடாது, உணவில் மட்டும் கவனத்தை செலுத்தணும். அதுக்கான நேரமே கிடையாது.
அதே மாதிரி எது வந்தாலும் உடனே சரியாகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எல்லாத்துக்கிட்டே இருக்கு. சித்த மருத்துவத்தை நோக்கி எவ்வளவு மக்கள் வராங்க, அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு? இப்போ கண்டிப்பாக நிறைய விழிப்புணர்வு இருக்குது. என்னதான் இன்ஸ்டன்ட் அப்படின்னு யோசிச்சாலும் கூட மக்களுக்கு இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்தை பற்றியான ஒரு ஆர்வமும் அதே சமயத்தில் வந்து ஒரு விருப்பமுமே இருக்குது. எல்லாருமே வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க. இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டாலுமே அது கூட சித்த மருந்துகளையும் நாடி வராங்க. இப்போ டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட வரணும், என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் வீட்டில் இந்தந்த விஷயங்களை மாற்றிக்கணும்? நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க தூக்கம் கரெக்டாக இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, சாப்பிடும்போது இப்படி சாப்பிடணும், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இருந்தாலும் இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போது சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, அந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்லேயே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பிளட்டில் சுகர் வந்துடுச்சுன்னு காமிச்சாதான் நான் போய் டாக்டரை போய் பார்ப்பேன் அப்படிங்கும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளேயுமே 50% உங்கள் உடம்புல வந்து பாதிப்பு வந்துடும். இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்லேயே நீங்கள் உங்களை வந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். அந்த ப்ரீ டயபெட்டிக்கில் என்னென்ன இருக்குன்னா, சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் இருக்கும். இது வந்து என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இந்த சுகர் சாப்பிட்டா தான் உங்கள் பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, சாப்பிட்ட பிறகு ஒரு டயர்ட்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதாவது உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது 3 நேரமும் இருக்கும் அவங்களுக்கு. சாப்பிட்ட பிறகு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மூணாவது, உங்களோட ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் இது மேலுக்கு வந்து 90 சென்டிமீட்டருக்கு மேலே, ஃபீமேலுக்கு வந்து 80 சென்டிமீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னாலே நீங்கள் எல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துட்டீங்க, இந்த கோட்டை தாண்டி வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் வந்து நல்ல இரவு தூக்கமும் வந்து இல்லை, கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கிறது, அக்குள் பகுதியிலலாம் வந்து கருப்பாக இருக்கிறது, அடிக்கடி யூரின் போகணும் போல் ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் நான் டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து எல்லாமே சுகர் கிடையாது. இப்படிலாம் சிம்டம் இருக்குதா? நீங்கள் இந்த ப்ரீ டயபெட்டிக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போவே நீங்கள் எப்படி சாப்பிடணும், எப்படி வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணணும், கூடுதலாக தேவைப்பட்ட டீடாக்ஸும் பண்ணுறது, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இதை தாண்டி எனக்கு பிளட்டில் சுகர் வந்துடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி தான், டயபெட்டிக்னு பார்த்த உடனே நான் அவரம்பூ சாப்பிட்றேன், வெந்தயம் சாப்பிட்றேன், ஆனால் நான் எப்படி சாப்பிட்றேங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உணவை நல்லா மென்று சாப்பிடணும், அதே மாதிரி நல்லா பசிச்சு சாப்பிடணும். இந்த விஷயங்கள்லாம் யாருமே யோசிக்கிறதில்ல. நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேனா அப்படிங்கிறதும் கூட யாருமே யோசிக்கிறதில்ல. பட் ஒரு மருத்துவர் கரெக்டாக உங்களை வந்து அதை பார்த்து சொல்லுவார். ஏன்னா உணவுனாலேயும் வரும், லைஃப் ஸ்டைல்னாலேயும் வரும், ஸ்ட்ரெஸ்னாலேயும் வரும், 3 சேர்ந்து கூட ஒரு சிலருக்கு வரும். எதெல்லாம் மாட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். டீடாக்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க டாக்டர். இப்போ நிறையா யூடியூப்ஸில் கூகுள்லலாம் நிறைய ட்ரிங்க்ஸு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வருது. அது எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இந்த டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் எதை டீடாக்ஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம்? இப்போ டீடாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, கழிவு நீக்கம்னு சொல்லலாம். கழிவு நீக்கம்னு சொன்னோன்னே, டாக்டர் நான் டெய்லி மோஷன் போடுறேன், எனக்கு எதுக்கு வந்து டீடாக்ஸு? அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கழிவு நீக்க உறுப்புன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் சிறுநீரகம் சொல்லுவாங்க. தோல் தான் வந்து நம்ம வியர்வை மூலமாக தொடர்ந்து கழிவுகளை வெளியேற்றுது. அது இல்லாமல் நுரையீரல் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே விடுது. அதே மாதிரி சிறுநீரகம், மலக்குடல், இதெல்லாம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு 2 நாள் நம்ம சரியாக தூங்கலை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் வந்து சுகர் ஸ்டாக்னேஷன் இருக்கும். 2 நாள் நல்லா சாப்பிட்றோம், எங்கேயோ ஒரு பிக்னிக் போகிறோம், நிறைய பிரியாணி சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம், நம்ம கட்டு வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். இன்றைக்கி சிட்டியில் இருக்க பொல்யூஷனுக்கு நம்ம நுரையீரல் ஆல்ரெடி வந்து கண்டந்தான். இந்த மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் டீடாக்ஸ் எடுத்துக்கணும். டீடாக்ஸை 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி தான். நம்ம அந்த ஒரு டிசீஸுங்கிற கேட்டகரிக்குள்ளே போகாமல் நம்ம தப்பிச்சு வந்துக்கலாம். ஸோ டீடாக்ஸு உடம்போட தன்மையை பொறுத்து மாறுபடும். ஸோ அது உப்பாக இருக்கும், அதே மாதிரி வந்து சிலர் வந்து நம்ம நெல்லிக்காய் அது கூட வந்து இஞ்சி, எலுமிச்சை இந்த மாதிரி சேர்த்தும் வந்து நம்ம கொடுப்போம். இல்லை மருந்துகளாகவும் வந்து கொடுப்போம். முருக்கன் வித்து மாத்திரை, அகஸ்தியர் குழம்பு, இந்த மாதிரியான மருந்துகளாகவும் நம்ம வந்து கொடுப்போம். இல்லை நெய் மருந்தாகவும் கொடுப்போம். அது உடலோட தன்மையை பொறுத்து அந்த டீடாக்ஸ் கொடுக்கும்போது நல்ல மாற்றம் இருக்கும். இப்போ வந்து நம்ம உயர சர்க்கரையை பற்றி பார்த்தோம். அதே சமயத்தில் ரத்த சர்க்கரை குறையிறதுனால லோ சுகர்னாலையும் நிறையா ப்ராப்ளம் எல்லாம் வராது பார்த்து. ஹை சுகரோட லோ சுகர் தான் ரொம்ப டேஞ்சரஸ். நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து சாப்பிடலைன்னா தான் லோ சுகர் ஆகும். லோ சுகர் ஆனால் நமக்கு தலை சுத்தல் வந்து இருக்கும், மூளை எதையுமே யோசிக்காது, ஒரு மாதிரி தெளிவே இல்லாத மாதிரி வந்து இருக்கும்.
இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது லோ சுகர்னு வந்து நம்ம சொல்லலாம். பட் இது பெரும்பாலும் இந்த ஹை சுகர் இருந்து அதுக்கு வந்து மெடிசன் எடுத்துகிட்டு சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த லோ சுகர் ஆகும். உடனடியாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். சில பேர் அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்லாம் இருக்கிறாங்க. ஆனா காலையில அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றது கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நிறைய விதமான ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறாங்க. தொடர்ந்து 3 நாள் வெறும் நான் ஜூஸ் மட்டும் குடிப்பேன், தொடர்ந்து ஒரு 5 நாள் நான் வெறும் நைட்டு மட்டும் எடுத்துப்பேன், அப்படி இப்படி நிறைய விதமான ஃபாஸ்டிங்ஸ் இருக்கு. இது எந்த அளவுக்கு தீங்கு, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்களேன். ஃபாஸ்டிங் நல்லது தான். ஃபாஸ்டிங் வந்து நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து சொன்ன ஒரு விஷயம் தான். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஃபாஸ்டிங்லாம் இருங்கன்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக அதை பற்றி நிறைய ரிசர்ச்சும் வந்து சொல்லியிருக்காங்க. அட்டாஃபேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்கள் உடம்புல தேவையில்லாத ப்ரோட்டீன் எல்லாமே தேவையான ப்ரோட்டீனாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போது அந்த தேவையில்லாத ப்ரோட்டீன் தான் நாளைக்கு கேன்சர் செல்லாவோ இல்லை வந்து சக்கரை வியாதியை மாறுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நிறைய கொடுக்குது. ஸோ 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கிறது நார்மல் தான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில், இப்போ நம்ம அமாவாசை ஏகாதசி நல்லா சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஃபாஸ்டிங், ஏன்னா எல்லா சமயத்துலையுமே வந்து ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபாஸ்டிங் நல்லது தான். ஆனால் சடனாக நான் ஒரு ஃபாஸ்டிங் பண்ணுறேன், இன்றைக்கி காலை எனக்கு ஃபுட்டு பிடிக்கல நான் ஃபாஸ்டிங் இருக்கேன்னா அதெல்லாம் தவறுதலான விஷயம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் என்னென்னா 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் எல்லாருமே இருக்கலாம். அதில் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் செல்கள் வந்து இன்சுலினை வந்து தேவையான அளவு கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ அது வந்து 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கிறது நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஃபாஸ்டிங் இருக்கிறது எல்லாமே சயின்ஸ் தான். ஈவன் அமாவாசையில் வந்து நமக்கு சந்திரனோட எனர்ஜி நமக்கு கிடைக்காது, அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது இதெல்லாமே நல்ல விஷயந்தான். பட் ஒரு பிளான் இல்லாமல் நான் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து காலையில் சாப்பிட மாட்டேன், நான் உடம்பு வெயிட்டை குறைக்கிறேன்னு காலையில் சாப்பிட மாட்டேன், அதே மாதிரி வந்து நைட்டில் வந்து நான் சாப்பிட மாட்டேன், இல்லை நைட்டு 12 மணிக்கு நல்லா சாப்பிடுவேன், இப்படியெல்லாம் இருக்கிறது தவறுதலான விஷயம். நீங்கள் ரெகுலராக காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளே அவங்க ஃபுட்டை முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது வந்து உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லது தான். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டா சுகர் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சுகர் ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் வேற வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு சுகரை வந்து ரைஸ் பண்ணும், ஸ்பைக் பண்ணும் அப்படிங்கிற? சுகரை வந்து நீங்கள் ஜூஸ் அப்படின்னு சாப்பிட்றதே ஒரு சக்கரை சேர்க்காம தானே நான் குடிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சக்கரைங்கிறது வெறும் நீங்கள் எடுத்துக்கிற சுகர் மட்டும் கிடையாது. நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ்லேயுமே வந்து ஃப்ரக்டோஸ் சுகர் நிறைய இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரூட்டை நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது அதில் ஃபைபர் இருக்கும். ஃபைபரோட வேலை என்ன? உங்கள் ஃபைபர் வந்து உடனடியாக வந்து பிளட்டில் சுகராக கன்வெர்ட் பண்ண விடாது. இப்போ எந்தெந்த பொருளாக ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ட உடனே சுகராக மாறுது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப டேஞ்சர். அது பேர் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்றீங்க, உடனடியாக வந்து உங்களுக்கு பிளட்டில் வந்து சுகராக கன்வெர்ட் ஆகும். ஆல்கஹால், எம்டி கலோரிஸ் உடனடியாக பிளட்டில் வந்து சுகராக வந்து மாறும். இதெல்லாம் தான் டேஞ்சரஸ். அதுவே ஒரு பழம் வந்து நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்றீங்கன்னா நார்ச்சத்து இருக்கிறதுனால உடனடியாக வந்து ரத்தத்தில் சர்க்கரையாக மாறாது. அதில் நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதுவே நீங்கள் ஃப்ரூட்டை வந்து ஜூஸாக, அதாவது அதை சாகடிச்சு நசுக்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். சுகர் பேஷண்ட்டு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றவங்க அதை நம்ம குடிச்சிக்கலாம், சுகர் சேர்க்கலைனாலும் அது பாதிப்பை தான் கொடுக்கும். ஸோ சுகர் பொறுத்த வரைக்கும் அது நம்ம டைரெக்டாக எடுக்கிறது மட்டும் கிடையாது, பழச்சாராக எடுத்தாலுமே அது வந்து பாதிப்பை தான் கொடுக்கும். பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ டயபெட்டிக் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா லோ சுகர்லேயோ ஏதோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம், எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது? உடனடியாக சுகர் கொடுக்குங்க. உடனடியாக நம்ம வந்து ஒரு சின்ன மிட்டாய் கொடுக்குறது, சாக்லேட், நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பேக்கெட்லேயே வந்து வச்சுருப்பாங்க. இது மெயினாக அந்த இன்சுலின் போடுறவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு மிட்டாய் கொடுக்கலாம், இல்லைனா வந்து சுகர் வந்து கொடுக்கலாம், சாக்லேட் ஏதாவது கொடுக்கலாம். ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு சுகர் வந்து லோ ஆகலாம். ஹை சுகர் இருந்து மெடிசன் எடுத்து சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு லோ ஆகலாம். இன்னொன்று, பிறக்கிற குழந்தை கூட நம்ம டயபெட்டிக் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அதிகமாக பார்க்குறதுன்னா கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய அந்த டயபெட்டிக் தான். அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது கர்ப்ப காலத்தில் இந்த 5th மந்தில் ரொம்ப காமனாக வந்து நம்ம பார்க்கலாம். அப்பா அம்மாவுக்கு சக்கரை வியாதி இருக்குது, இல்லை இவங்களுக்கு பிசிஓடி மாதிரியான விஷயம் இருக்குது. இன்னும் சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்த டைம்லேருந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா ஹார்மோன்ஸ்லாம் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. அந்த கர்ப்பத்தையே வந்து உடல் வந்து ஒரு பெரிய ட்ராமா மாதிரி தான் வந்து எடுத்துக்கும், ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் எடுத்துக்கும். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஈஸியாக வந்து சுகர் வரும். இல்லை ஆல்ரெடி வந்து உடம்பு வெயிட் நிறையா இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரலாம். அப்போது
நீங்கள் எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணலாம்? அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பாடி வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. அதே மாதிரி அந்த ப்ரெக்னன்சி டைமில் சுகர் அதிகமாக வந்து எடுத்துக்காமல் ஹெல்த்தியாக சாப்பிட்றது. மார்னிங் டைமில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்ல ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கணும். ரெகுலராக எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் இதெல்லாமே வந்து பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணினோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ப்ரெக்னன்சி டைமில் நம்ம சுகர் வராமல் தடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன். ஹார்மோன் ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறதுன்றது அவங்கள சுற்றி இருக்கவங்களும் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஃபீமேலுக்கு அந்த டைமில் ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸில் நிறைய விஷயங்கள் தவறுதலாக பண்ணுவாங்க. அப்போ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அது வந்து டயபெட்டிஸாக மாறாமல் நம்ம ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணி ஹெல்த்தியாக அவங்கள கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க சரியாக தூங்கலைனாலும் டயபெட்டிக் வரக்கான வாய்ப்பு இருக்குது, சரியான உணவு முறை வாழ்க்கை முறை சரியாக போகலை அப்படின்னாலும் வரும்னு. சில பேருக்கு வந்து இணை நோய்களில் தான் இருந்தால் இவங்களுக்கு வந்து டயபெட்டிக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். எந்த நோய்கள் இருந்தால் நம்ம டயபெட்டிக் வராமல் இருக்கணும், நம்ம முன்கூட்டியே கவனமாக இருக்கலாம்? பிசிஓடி இருக்கவங்களுக்கு, ஃபீமேலில் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டயபெட்டிக் வந்து வரலாம். அவங்களுக்கு மற்றவங்களோட 4 மடங்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 2வது உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் முக்கியமாக மிட் செக்ஷன் சொல்லுவோம் நம்ம மத்திய பிரதேசம், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபேட் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. ஸோ அதாவது இந்த பீஸா க்ரஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். பீஸா க்ரஸ்ட் மாதிரி இடுப்பில் வந்து ஒரு டயர் மாதிரி வந்து இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து டயபெட்டிக் வந்து வரும். இது இல்லாமல் சில மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களுக்கு, இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் நிறையா இந்த கோவிட்லேருந்து சர்வைவ் ஆகி வராங்க இல்லையா, நிறைய ஸ்டீராய்டு மருந்துகள்லாம் வந்து கொடுத்து சர்வை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்து டயபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியாக தூங்கலை, தொடர்ந்து நான் வந்து நைட்டில் 2 மணிக்கு தான் தூங்குறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்க்குறோம் அப்படி. ஸோ ஏன்னா நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே நைட் 2 மணிக்கு தான் நாங்கள் தூங்குகிறோம். ஸோ காலையில் எப்போ வேணாலும் வந்து நாங்கள் 8 மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது அவங்க தூங்குகிற டைமில் அப்படின்னா அதுவும் கூட சுகர் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியான காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பாதிப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுடைய உணவை வாழ்வியல் முறைகளையும் அதே மாதிரி இரவு தூக்கத்தையும் வந்து நீங்கள் ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளியாக மாறாமல் தடுத்துக்கலாம். கண்டிப்பாக டாக்டர். அதாவது சுகர், அதாவது டயபெட்டிக் வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணலாம், சித்த மருத்துவத்தில் என்னென்ன முறைகள் இருக்குது, வாழ்வியல் முறை எப்படி மாற்றிக்கலாம், எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும், எதை பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை எங்களோடையும் நேர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.